இத நான் உங்ககிட்ட சொல்லலனா என் மனசாட்சிக்கு நான் துரோகம் பண்றதாதான் அர்த்தம். நீங்க சொல்றதெல்லாம் கேட்க எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. அது என்ன உண்மை? சீக்கிரம் சொல்லுங்க. ரேவதி, உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. என்னங்க சொல்றீங்க? எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லங்க, நீங்க போய் சொல்றீங்க. இல்ல ரேவதி, உங்களுக்கு ஆபரேஷன் நடக்கும்போது உங்களுக்கு கல்யாணம் ஆகி இருந்துச்சு. நடந்த ஆபரேஷன்ல நீங்க அந்த மெமரியை இழந்திருக்கீங்க. இது எல்லாம் தெரிஞ்சுதான் உங்களுக்கு இன்னொருத்தரோட கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. நினைச்சேன் நீங்க தான் இருப்பேன்னு. வா என் கூட. விடுமா டாக்டர். நீங்க சாரி ரேவதி, இவ என்னோட பொண்ணுதான். இவ பேரு ராதிகா. வா போலாம். மா என்ன விடுமா. வா. என்ன விடுன்னு சொல்றேன்ல. ரொம்ப சாரிமா, இவளுக்கு கொஞ்ச நாளா சின்னதா ஒரு மென்டல் டிப்ரெஷன் இருக்கு. அதுக்கு தான் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. மா நீ என்னமா பேசுற? நீ ராதிகா, நீ பேசாம இரு, நான் பேசிக்கிறேன். ரேவதி, இவளுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு மேரேஜ் அலைன்ஸ் ஃபிக்ஸ் ஆகி அது நின்னு போச்சுமா. அந்த டிப்ரெஷன்ல வீட்ல கல்யாண பத்திரிக்கையை பார்த்தா போதும், அதை எடுத்துக்கிட்டு நேரா மண்டபத்துக்கோ இல்ல அந்த வீட்டுக்கோ ஓடி வந்துடுறாமா. அது மட்டும் இல்லாம அந்த மாப்பிள்ளை கிட்டயோ இல்ல பொண்ணு கிட்டயோ வந்து இந்த மாதிரி கற்பனையா ஏதாவது பேசி எல்லாரையும் கன்ஃபியூஸ் பண்ணிடுறாமா. சொல்றேன்மா, நான் உண்மையை சொல்லணும். என்ன பேச விடாம ஏமா கூட்டிட்டு போற? வாயை மூடிக்கிட்டு வா. மா விடுமா. ஐயோ மான்னு சொல்றேன்ல, சொன்னா கேளுமா. விடுமா. ராதிகா, என்ன உண்மையை பேச விடுமா. அதெல்லாம் முடியாது. இப்ப வர போறியா இல்லையா? வா போலாம். முடியாதுமா, என்னால உன்ன மாதிரி இருக்க முடியாது. நான் சொல்றத கொஞ்சமாவது கேளுமா. நான் உன் அம்மா, நான் சொல்றத நீ கேளு. நான் வர முடியாது. சொன்னா கேளு ராதிகா, ஒழுங்கா வந்துரு. எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்க நீ? வா வீட்டுக்கு போலாம். மா வா, கைய விடுன்னு சொல்றலம்மா. ஏமா மைண்ட் டிஸ்டர்ப் ஆன பொண்ணா இப்படிதான் கவனம் இல்லாம விடுவீங்களா? இங்க இருந்து கூட்டிட்டு போங்க. கைய விடு. நீ எல்லாம் என் கைய பிடிக்க வேணாம். இந்த லேடி என்ன சொல்றான்னு பாத்தியா? எனக்கு மென்டல் டிஸ்டர்பன்ஸ் இருக்கான். நான் எங்க அப்படி சொன்னேன்? உங்க அம்மா தான் ஒரு டாக்டர், அவங்க தான் உனக்கு மென்டல் டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. அதனாலதான் உங்க அம்மா கூட்டிட்டு போக சொன்னேன். அம்மா, இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க, நீ ஏதாவது சொல்லுமா. வாடி, என் மானத்தை வாங்காத. வா. முடியாது. எனக்கு தெரிஞ்ச உண்மையை சொல்லாம நான் வர மாட்டேன். என்ன விடுமா. அக்கா, அது வந்து ரேவதிக்கு பழச ஞாபகப்படுத்த கூடாது. அப்படி ஞாபகப்படுத்தினா அவளோட உயிருக்கே ஆபத்துன்னு டாக்டர் சொன்னதெல்லாம் நீ சொல்ல சொன்னதா? ஆமாக்கா, அந்த டாக்டர் நான் சொல்லிதான் அந்த பொய்ய சொன்னாங்க. எதுக்கு இப்படி ஒரு பொய்ய சொன்ன? அந்த டிரைவர் பைக்கிட்ட நீ தோத்து போறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலக்கா. அதனாலதான் அவசரத்துல இப்படி ஒரு பொய்ய சொல்ல வேண்டியதா போயிடுச்சு. நான் உன்கிட்ட இந்த விஷயத்த சொல்றதுக்காக தான் நினைச்சேன். ஆனா ஏதோ ஒண்ணு தடுத்துருச்சு. மத்தபடி ரேவதி விஷயத்துல உனக்கு எதிரா நான் எதுவுமே பண்ணலக்கா. ஒருவேளை உனக்கு எதிரா நான் தப்பு பண்ணியிருந்தா என்ன மன்னிச்சிருக்கா. நீ பண்ணதையெல்லாம் ரேவதியும் நம்ம குடும்பத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு தான் பண்ணிருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு பெருமையா தான் இருக்கு. சகல, ஒரு நிமிஷம்ப்பா. வாங்க. எப்பா, இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு ரேவதிக்கு ஆபரேஷன் பண்ணாங்களே, அந்த டாக்டரோட பொண்ணு வந்திருந்ததுப்பா. அப்படியா? அவங்க எதுக்குங்க அங்க வந்தாங்க? தெரியலங்க, ஏதோ சத்தம் கேக்குதேன்னு வந்து பார்த்தா அந்த பொண்ணு டாக்டர் வந்து கையை பிடிச்சு இழுத்துட்டு போனாங்க. சகல, அந்த பொண்ணு ரேவதி கிட்ட ஏதோ சொல்லணும்னு வந்திருக்குப்பா. ஆனா அந்த பொண்ணை வாயவே திறக்க விடாம அந்த பொண்ணுக்கு ஏதோ மென்டல்
டிப்ரெஷன் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அந்த பொண்ணை இழுத்துட்டு போயிட்டாங்கப்பா. மென்டல் டிப்ரெஷன் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க. அந்த பொண்ணை நான் தான் ஒரு ப்ராப்ளம்ல இருந்து காப்பாற்றி அவங்கள வீட்டில் கூட்டிட்டு போய் விட்டு வந்தேன். அந்த பொண்ணு நல்லா தெளிவாக தாங்க இருந்தாங்க. அவங்க சொல்ற மாதிரிலாம் எதுவும் இல்லை. அப்புறம் ஏப்பா அவங்க அம்மா அப்படி போய் சொல்லணும்? ஏப்பா சகல, அது மட்டும் இல்லப்பா, இன்னொரு முக்கியமான விஷயம். அந்த டாக்டரோட பொண்ணு வாயவே திறந்துடக்கூடாதுன்னு சின்னத்தை தான் ரொம்ப கவனமா இருந்தாங்கப்பா. அதை பார்க்கும்போது ஏதோ தப்பா இருக்குன்னு தெரிஞ்சது. நல்லா இருக்கிறவங்க பொண்ணு டாக்டர் எப்படி சொல்லணும்? அந்த பொண்ணு எதுக்கு சம்மந்தமே இல்லாம ரேவதி கிட்ட பேச வரணும்? இதாங்க சந்தேகமா இருக்கு. எங்களுக்கும் அதே சந்தேகம் தாங்க. அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தோம். சரிங்க, நான் நேரா போய் இந்த டாக்டர் கிட்ட என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வந்துடுறேன். அப்பதான் உண்மை என்னன்னு தெரியும். சரிப்பா, நீ பேசிட்டு என்னன்னு எங்ககிட்ட சொல்லுப்பா. சரிங்க. உங்க பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்க பொண்ணு ரேவதி கிட்ட சொன்னதெல்லாம் உண்மையா? அதை மட்டும் சொல்லுங்க. கார்த்தி, அதான் சொன்னனே, அவ மனநிலை கொஞ்சம் சரியில்லாம இருக்குன்னு. அதான் ரேவதி வீட்டுக்கு போய் அவ என்னென்னமோ சொல்லிருக்கா. டாக்டர், உங்க மேல எனக்கு மரியாதை இருக்கு. தயவு செஞ்சு அதை கெடுத்துக்காதீங்க. கார்த்தி அண்ணா, ரேவதி விஷயத்துல என்ன போய் சொன்னீங்கன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். அண்ணா, கார்த்தி அண்ணா, கதவை திறங்கண்ணா. அம்மா என்ன உள்ள போட்டு அடைச்சு வச்சிருக்காங்க. கதவை திறங்கண்ணா. கதவை திறங்கண்ணா. அண்ணா, அண்ணா ப்ளீஸ். அண்ணா, கதவை திறங்க. அண்ணா. என்னங்க இதெல்லாம்? நீங்க ரேவதி கிட்ட சொன்னதெல்லாம் உண்மையா? அண்ணா, நாங்க போனது, நான் சொன்னது எல்லாமே உண்மை. இப்போவாச்சும் நடந்த உண்மை என்னன்னு சொல்லுங்க. ரேவதிக்கு என்ன நடந்ததுங்கிற உண்மையை சொல்ல மாட்டாங்க. அவங்க உண்மையை சொல்றதை விட அந்த வீட்டுல இருக்கிற சந்திரகலாக்கு தான் ரொம்ப பயப்படுறாங்க. அவங்களுக்கு எதுக்காக நீங்க பயப்படுறீங்க? ஆபரேஷனுக்கு அப்புறம் ரேவதி கிட்ட பழைய விஷயத்தெல்லாம் பேசினா அவங்க உயிருக்கு ஆபத்துன்னு நீங்க நம்பிட்டு இருக்கீங்கல்ல, அது அத்தனையும் போய். அதெல்லாம் அந்த வீட்டுல இருக்கிற சந்திரகலாவோட சதிதான். அவங்க என் அம்மாவை மிரட்டிதான் உங்க எல்லார்கிட்டயும் இவ்ளோ பெரிய பொய்ய சொல்ல வச்சிருக்காங்க.